So hello guys, welcome back to my channel. And இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ, இது அன்பேக்கிங் அண்ட் ரிவ்யூன்னு கூட சொல்லலாம். ஸோ என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து சம்மர் ஆரம்பிச்சிச்சு நம்ம ஹோல் வேர்ல்டில். ஸோ நான் இப்போ சென்னையில் இருக்கிறேன். ஸோ சென்னையில் எப்படியும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லாக சம்மர் ஆரம்பிக்கல, தெரியல லக்கிலி அப்படின்னு தெரியல. யூஸ்வலாக வந்து என்ன சொல்கிறது, பிப்ரவரி முடிஞ்சோடனே ஆரம்பிச்சிடும். பட் மார்ச் எண்ட் ஆக போகுது. இப்போ தான் லைட்டாக சூடு வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ we need those things, இந்த சம்மர் வந்து எப்படியாவது வந்து என்ன சொல்கிறது, அந்த சம்மர்லேருந்து தப்பிக்கிறதுக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது நம்மளுக்கு. அது முக்கியமான விஷயங்கள் ஃபேன், ஏசி இதெல்லாமே. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் என்னோட ஒர்க் பிளேஸில் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபேன் தான் இது வாங்கியிருக்கேன். ஒர்க் பிளேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படிடா பெரிய ஃபேன் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நான் ஆர்டர் பண்ணியிருக்கிற ஃபேன் வந்து இதுதான் கைஸ், Gaiatop ஸ்மால் டேபிள் ஃபேன். இது வந்து யூஎஸ்பியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டேபிள் ஃபேன். அது நம்ம லேப்டாப்பில் போட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட பிளேட் விட்த் பார்த்தீங்கன்னா டோட்டல் அந்த டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு. ஓகே, ரொம்ப குவாய்ட்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒர்க் பண்ணும், அதாவது எந்த யூஎஸ்பி டிவைஸ்லேயும் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸ். ஓகேங்களா, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிவைஸு. இது பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருப்பாங்க யூஎஸ்பிலையும் ஒர்க் பண்ணும், லைக் பவர் பேங்க் எதில் வேணால் ஒர்க் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வாங்க கைஸ், ஓப்பன் பண்ணி ப்ராடக்டை செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இதோட ப்ரைஸிங் ஆக்சுவலாக கொஞ்சம் ஹெவி தான். பட் இருந்தாலுமே என்ன பண்ணுறது, நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம நார்மலாக ஃபேன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில் கொஞ்சம் காஸ்ட்லி ஆச்சு. எலக்ட்ரிசிட்டி பில்லையும் ஏற்றிட்டாங்க கைஸ் ப்ரைஸு, ஏன்னு தெரியல, செம்மையாக ப்ரைஸ் ஏற்றிட்டாங்க. நம்ம டிஎம்கே ஆட்சி வந்ததுக்கப்புறம் ப்ரைஸ்லாம் குறைப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஏற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கானுங்க. செம்மையாக ஏற்றிட்டாங்க ப்ரைஸ் எல்லாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா யூனிட்டாக அப்படியே என்ன சொல்கிறது, எண்ண முடியாத அளவுக்கு வந்து யூனிட்ஸ் போட்டு ஏற்றி விட்டாங்க ப்ரைஸுக்கெல்லாம். ஸோ அதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் வாங்க வேண்டிய சூழ்நிலை. இல்லைனா நார்மல் ஃபேன்ஸ் எடுக்கலாம். நார்மல் எலக்ட்ரிசிட்டியில் ஓடுற ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் என்ன பண்ணுறதுக்கு, அப்போ வந்து அந்த ஃபேன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா பிரச்சனை தான். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் கைஸ் Gaiatop அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேபிள் ஃபேன். ஸோ அவரோட விட்த்லேயே தெரியுது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் பட்டன் ஆப்ரேஷன், யூஎஸ்பி பவர்டு, நான் ஸ்லிப் பேட் கீழே கொடுத்துருப்பாங்க. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கலர்ஸ், நான் வந்து பிளாக் வாங்கியிருக்கேன். ப்ளூ இருக்குது அண்ட் டிரான்ஸ்பரண்ட் இருக்குது. ப்ளூ டிரான்ஸ்பரண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேடு தான், மேலே அவுட்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக தான் இருக்கும். உள்ளே தான் பிளேடோட கலர் தான் பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ அண்ட் டிரான்ஸ்பரண்ட். நான் வந்து ஃபுல்லுமே இருக்கும் அப்படின்னு நினச்சேன், பட் அப்படிலாம் இல்லை. இது பார்த்திங்கன்னா வந்து அந்த பிளேடோட கலர் மட்டும் தான் அந்த மாதிரி. சரிங்களா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்மால் யூஎஸ்பி டெஸ்க் ஃபேன், மியூட், விண்டி, போர்ட்டபிள். ஓகேங்களா, அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க, என்ன எவ்வளோ வோல்ட்டு, ஓகேங்களா, என்ன எவ்வளோ வந்து உங்களுக்கு சைஸு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. அண்ட் இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க, லைட் வெயிட்டு, விண்டி அண்ட் லோ நாய்ஸ். இந்த பக்கம் ஒன்றும் கிடையாது, இந்த பக்கம் Gaiatop. ஸோ இட்ஸ் அ சீல்டு ப்ராடக்ட். ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். சீல்டாக இல்லை ஆல்ரெடி எல்லாம் பிச்சிருக்காங்களான்னு தெரியல. பிச்சிருக்காங்கன்னு நீங்கள் யாரும். சரி, எனிவேஸ் நம்ம கட் பண்ணுவோம். பேக்கிங் நல்லா இருக்குது கைஸ். பேக்கிங் வந்து நல்லா டீசெண்டாக இருக்குது. ஓகே. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த பாட்டம். இதில் தான் ஃபேன் வாக்கரும். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரப்பரி அந்த மெஷ் வந்து கொடுத்துருக்காங்க. Gaiatop மாடல் TF61 சீரீஸ். அண்ட் எவ்வளோ பவர் இன்புட், அவுட்புட் கரண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வழுக்குதான் நல்லா உட்காருது கைஸ். அப்படியே ஸ்டிக் ஆகிடுது. ஸ்டிக்கினஸ் கொடுத்துருக்காங்களா? ஓகே, ஸ்டிக்கினஸ் கொடுக்கல, பட் டேபிள் வச்சாலே பார்த்தீங்கன்னா மூவ் ஆகலை. இங்கே பாருங்கள், மூவ் ஆகலை. குட். ஸோ அதை தாண்டி இப்போ நம்ம ஃபேனை வெளியே எடுப்போம். ஆக்சுவலாக என்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து பேட்ரி பவர்ட் ஃபேன் இருக்குது. ஓகேங்களா, அண்ட் ஏன் என்ன பேட்ரி பவர்ட் ஃபேன் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இது பேட்ரி பவர்ட் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் யூஎஸ்பியில் தான் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஃபேன். ஓகேங்களா, ஸோ இதாக கைஸ் ஃபேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு இதில் மாட்டிட போகிறேன்.
ஸோ மாட்டிட்டு அப்படி வச்சிட்டோம்னா ஃபேன் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இவங்க சொல்கிற மாதிரி ஒர்க் பண்ணதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பவர் பேங்க் வச்சுருக்கேன். இதை போட்டு நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இது ஃபீச்சர்ஸ் சொல்லிடுறேன். ஸோ 5 பிளேட் ஃபேன் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கி மேடு, நல்ல வெல் பில்ட் குவாலிட்டி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். Gaiatop அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்டாண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டிட்டேன். அண்ட் ஆக்சுவலாக இந்த இது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பார்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபேனை க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா சிங்கிள் பட்டன் ஆப்ரேஷன். ஓகேங்களா, ஒரே பட்டன் தான். இல்லை மல்டிபிள் ஸ்பீட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ் அவ்வளோதான். அது பார்த்தீங்கன்னா கேபிளோட குவாலிட்டி ஓகேவா தான் இருக்குது. ஸோ எஸ், திஸ் இஸ் அபவுட் தி ஃபேன். ஸோ அங்கே இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் இப்போ ப்ளக் இன். ஓகே, ஸோ பவர் ஆன் ஆகிடுச்சு. கீழே வச்சுருவோம். இப்போ பட்டன் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இட்ஸ் ஒர்க்கிங். சிங்கிள் ஸ்பீட்லேயே நல்லா காத்திருக்கு கைஸ். டபுள் ஸ்பீட், ட்ரிபிள் ஸ்பீட், ஆக்சுவலாக 4 ஸ்பீட்னு சொன்னாங்க. 4 ஸ்பீட் இல்லை. ஸோ இட்ஸ் 3 ஸ்பீட் ஃபேன். ஆக்சுவலாக 4 ஸ்பீட்னு எங்கேயும் நான் படித்தேன். ஸோ சிங்கிள் ஸ்பீட், டபுள் ஸ்பீட் அண்ட் ட்ரிபிள் ஸ்பீட். எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நான் இப்போ இவ்வளோ தூரம் வச்சுருக்கேன். எனக்கும் என்னோடய இதுக்குமே பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேனுக்குமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 ஆர்ம் டிஸ்டன்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு கை, அதாவது ஒரு ஜான், ஒரு ஆர்ம் இருக்குல்ல, ஃபுல் கையோட டிஸ்டன்ஸ் இருக்கும் என்னோடய ஃபேஸுக்குமே இந்த ஃபேனுக்குமே. பட் இருந்தாலுமே காற்று நல்லா அடிக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அந்தளவுக்கு பவர்ஃபுல் இல்லை. நான் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் ரொம்ப பவர்ஃபுல் இல்லை. பட் ஓகே, கொஞ்சம் பெரிய ஃபேன் அப்படின்றதுனால கொஞ்சம் காற்று கொஞ்சம் கூட அடிக்குது. ஸோ எஸ் கைஸ், ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் Gaiatop. ஓகேங்களா, நம்ம ஆஃப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எங்கள் பவர் வந்து ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா, இது வந்து நீங்கள் வந்து லேப்டாப்பில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மாதிரி பவர் பேங்க்கில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எங்கேயா வெளியூர் போகிறீங்க, அங்கே ஃபேனே கிடையாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் பவர் பேங்க் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதேமாதிரி லேப்டாப்பு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த பவர் சாக்கெட்டில் இருக்கிற USB அந்த ப்ளக் இருக்குல்ல, அந்த அடாப்டர், அதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிவைசஸில் நீங்கள் போட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ எஸ், திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் டேபிள் டாப் ஃபேன். ஹோப் யூ லைக் இட். நான் ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ட்ராபேக்ஸாக இல்லை வந்து நல்லா இருக்கா, இல்லை அதுக்கு ப்ரோஸ் அண்ட் கான்செப்ட் பற்றி நான் மேபி ஃப்யூச்சரில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் ஏதாவது இருந்ததுன்னா, இல்லைன்னா மேபி யூ கேன் பை இட். ஓகேங்களா, நான் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் தி ப்ராடக்ட் ரிவ்யூ கைஸ். ஐ ஹோப் நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஏதாவது கீழே ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன், அதுக்கான ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கான ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை வீடியோஸ். மை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த சம்மர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் சில்லாக போகணும் அப்படின்றது, நல்லா குளுகுலுன்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப குளுகுலுன்னு போக முடியாது, பட் இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசியில் ஃபேன் இல்லாதவங்களுக்கு வந்து செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுற ஒர்க் பிளேஸில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஏசி கிடையாது. ஸோ அப்படின்றதுனால எனக்கு வந்து இந்த மாதிரி குட்டி ஃபேன்ஸ் கண்டிப்பாக அவசியம். ஏன்னா மேலே இருக்க சீலிங் ஃபேன் வந்து எல்லாருக்குமே வர மாதிரி இருக்காது, சென்டராக இருக்காது. நம்ம கரெக்டாக நம்ம உட்காரதுக்கு அந்த சீலிங் ஃபேன் கீழே கரெக்டாக நம்ம உட்கார மாட்டோம். ஸோ அப்படின்றனால இந்த மாதிரி குட்டி ஃபேன் தான் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு வந்து காற்று கொடுக்கும். அட்லீஸ்ட் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா காற்றோட்டமாக இருக்கும். அப்படின்றதுனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் எடுத்திருக்கேன். ஸோ thank you for watching this video guys. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் another beautiful product review or topic or anything else. So until this, Raju signing off. Take care and bye guys.